ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி டைட்டில் டீசர், அதாவது ஒரு தமிழ் படத்தில் டீசர் விமர்சனத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரசாங்கஸ் யூடியூப் சேனல். இன்று நாம் பார்க்க போகும் டூரிஸ்ட் ஃபேமிலி டைட்டில் டீசரை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தமிழில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த டீசர் ஒரு புதிய குடும்பத்தின் உணர்வுகளையும் நகைச்சுவையும் அதே சமயம் சுவாரஸ்யமான த்ரில்லையும் எல்லா திருப்பங்களையும் கொண்டுள்ளது. இந்த வீடியோவில் நாம் அந்த டீசரின் முக்கியமான காட்சிகளை மற்றும் வசனங்களையும் விளக்கி அதன் முழுமையான விமர்சனத்தை பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்ல சசிகுமார் சார் குடும்பத்தை பார்த்து நீங்க ரெடியா ஆகிறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது இன்னும் சாமம் எடுக்கலையான்னு கேட்கிறாரு. இந்த வசனங்கள்ல சசிகுமார் பாணி ஒரு வகையான குடும்பத்தினரின் ஒழுங்கும் குழப்பமும் காட்டப்படுது. அவர் ஒரு நல்ல குடும்பத்தினர் அப்பாவா காட்டப்படுறாரு. அவர் மகனை இவ்வளவு கவனமா பார்த்து கொள்றாரு. ஆனா சசிகுமார் எப்படி எண்ணினாலும் அவரது குடும்பம் சரியாக கட்டுப்படுத்தப்படவில்லை. இந்த குழப்பமான காட்சிகளின் நகைச்சுவையும் சேர்ந்து வருகிறது. மகனின் காதல் விவகாரம் காட்டப்படுது. அதாவது நான் எங்க போனாலும் சைலோ இல்லாம போக மாட்டேன். இதனால பார்வையாளருக்கு ஒரு சஸ்பென்ஸ் கிளிக்கிறது. சைலோ யார்? இது கதை ஆழமாக முத்தம் கொள்ளும் ஒரு வழியாக காட்டுகிறது. இரண்டாவது பகுதியில சைலோ யாருன்னு சசிகுமார் கேட்கும்போது அவங்க தான் நான் காதலிக்கும் பெண் என்று அவர் சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன நடக்கும் என்றும் அவர் விவரிக்கிறாரு. இந்த பகுதியில மகனின் காதல் விவகாரம் திடீரென குடும்பத்தில் கலவரத்தை ஏற்படுத்துது. அம்மா அப்பா இருவரும் குழப்பமடைஞ்சு மகனின் காதல் விவகாரத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பதாக காட்டப்படுது. இதே சீன்ல இரண்டாவது மகன் நான் குழந்தையாக இருந்த போது கலைந்த செருப்பை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, நான் போடலாமாப்பான்னு கெஞ்சி கேட்கிறாரு. இந்த வசனங்கள் நகைச்சுவாக மிக மறுமையாக காட்டப்படுது. இது ஒரு குடும்பத்தின் உள்ளார்ந்த மன அமைதிகளையும் வெளிப்படுத்துன்னு சொல்லலாம். அதே மூன்றாவது சீன்ல இந்த பகுதியில் குடும்பம் வேறொரு நிலையை சந்திக்கின்றது. சண்டை, குழப்பம் மற்றும் பரபரப்புகள் வீட்டில் ஏற்பட்ட ஒரு வினோதமான நிலையை மீறுகின்றன. திடீர் தடங்கள் மற்றும் விளக்கமான கேள்விகள் பார்வையாளர்களை சிரிக்க வைக்கின்றன. எளிமையான விவரங்கள் எப்போது குழப்பமாக மாறுகின்றது என்பதை காட்சியூடாக புரிய வைக்கின்றது. நாலாவது சீன்ல பாத்தீங்கன்னா யாரோ கதவு திட்ட மாதிரி தோணுது. அப்ப சசிகுமார் சார் சொல்றாரு தன்னுடைய இரண்டாவது மகனை மெதுவாக நடந்து அந்த கதவை திறக்குமாறு அந்த கதவுல ஓட்டையை மூலமா எட்டி பாருங்க யாரு. அதற்கு தன்னுடைய இரண்டாவது மகன் சத்தமுள்ள ஒரு சப்பாத்தை போட்டு கதவை திறக்கிறாரு. அந்த சீன்ல சசிகுமார் சார் இரண்டாவது மகன் ஃப்ரெண்டு அவங்க மகனோட வந்திருக்காரு. எங்கள் மகன் உங்கள் மகனிடம் சொன்னதாம் நாங்கள் இங்க இருந்து போக போறோம். அதற்கு பாக்குறதுக்காக தான் இரவு நேரம் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று சொல்றாங்க. இந்த காட்சியில மனதை வெல்லும் ஒரு குடும்ப உணர்வை எங்களால பார்க்க முடியுது. அதுவும் காமெடியாக இருந்துச்சு. இந்த டீசரின் ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி காட்சியில இவ அனைத்தும் திடீர் முறையில் முடிவடையும் போது அது ஒரு இனிமையான சிரிப்பு மற்றும் பார்வையாளர்கள் மனதை கட்டிக்கொள்கிறது, அதாவது தட்டிக்கொள்கிறது. அதன் பின்னர் வரும் நம்பிக்கை, பாசம் மற்றும் அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகள் அவசியமான ஒரு பக்கமாக காட்டும். டூரிஸ்ட் ஃபேமிலி டீசர் நம்மை ஒரு புது நகைச்சியுடன் கூடிய குடும்ப கதையை நோக்கி அழைத்து வருகிறது. இந்த டீசர் சசிகுமாரின் பாணியில் ஒரு சிறந்த குடும்ப வினோதத்தை மட்டுமல்ல நம்மிடம் உள்ள உணர்வுகளையும் பதிவு செய்கின்றது. அதன் நகைச்சுவை வெறுமன ஆனால் அவ்வளவுதான் உணர்வுகளுடன் கூடியது. சசிகுமார் மற்றும் சிம்ரன் ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளதற்கு மேல் இந்த படம் தன்னை தனித்துவமாகவும் காட்டுகிறது. தயாரிப்பு தரத்தை சொன்னா ஒளிப்பதிவு சிக்கலான காட்சிகளை முறை போட்டு காட்டுகிறது. வசனங்கள் ஒவ்வொரு வசனத்திலும் குடும்ப உறவுகளின் கலவை காட்சிப்படுத்தப்பட்டது. அவங்க டெலிவரி பண்ற ஒவ்வொரு வசனமும் காமெடியாவே இருந்துச்சு. ஒவ்வொரு காட்சியும் நகைச்சுவையாகவும் உணர்வுகளாகவும் சமன்வயமாக இருந்துச்சு. இந்த டீசரை பார்த்த பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும் என உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிரசாங்கஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.